ஹலோ கோடஸ். இந்த வீடியோவில் நம்ம என்னலாம் பார்க்க போறோம்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம், கமெண்ட்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், டைப் காஸ்டிங் அண்ட் டைப் ஆஃப் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பைத்தானோட ஹிஸ்ட்ரி, எவல்யூஷன், பர்பஸ்லாம் போன வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ எஸ், ஆரம்பிக்கலாமா? அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கோட் குரல். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் அதோட ஃபர்ஸ்ட் கோட் நம்ம டைப் பண்ணுறது தான் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம். அண்ட் அதுதான் அந்த லாங்குவேஜுக்கு நம்ம தர மரியாதை. அந்த மரியாதை செலுத்துவோமா? இதுதான் நம்மளோட ஐடிஇ, அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இதில் தான் நம்மளோட கோட்ஸ்லாம் டைப் பண்ணுவோம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது விஎஸ் கோட். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபைலை கிரியேட் பண்ணிக்கணும். ஃபைலோட நேம் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் இந்த ஐடிக்கு நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோன்றதை சொல்லும். நம்ம பைத்தன் தானே யூஸ் பண்ணுறோம், ஸோ PYன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே தான் நம்ம கோட் டைப் பண்ணுற இடம். ஸோ லேட் பண்ணாமல் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கலாம். சக்ஸஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த லைனை பற்றி பார்க்கலாம். பிரிண்ட்ன்றது ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பேரந்தசிஸ் மூலமாக வேல்யூஸை வாங்கி அவுட்புட்டில் ஷோ பண்ணும். இந்த பேரந்தசிஸ்க்குள்ளே இந்த மாதிரி நேம்ஸ், லெட்டர்ஸ்னு கொடுக்கலாம். அதுக்கு டபுள் கோட்ஸ் இல்லைனா சிங்கிள் கோட்ஸை யூஸ் பண்ணணும். அண்ட் நம்பர்ஸ்க்கு எதுவுமே தேவைப்படாது, ஸோ டேரெக்டாகவே டிஃபைன் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ் எதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணணும்னா நம்ம எழுதுகிற கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான். அது நம்மளுக்கும் ஃபியூச்சரில் ஹெல்ப் ஆகும், மற்ற டெவலப்பர்ஸ்க்கும் அது ஹெல்ப் ஆகும். இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது: சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட்ஸ். சிங்கிள் லைன்ஸ் கமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஒரே லைனில் கமெண்ட் எழுதுறதுக்கு. அண்ட் அதுக்கு ஹேஷ்டேக்ஸே போதும். மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு மல்டி லைன் கமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணணும். கோடிங் ஜெர்னியில் கமெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். வேரியபிள்ஸ்னால் என்னென்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கண்டெய்னர் மாதிரி. வேல்யூஸை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தன் ஒரு டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைம் வேரியபிளை கிரியேட் பண்ணும்போதும் அது இந்த டைப் ஆஃப் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணும்போதுன்றதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பைத்தனே அதை ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், A=10ன்னு டைப் பண்ணோம்னா ஏன்ற வேரியபிள் 10ன்ற ஒரு இன்டிஜர் வேல்யூவை தான் ஸ்டோர் பண்ணுதுன்றதை பைத்தன் ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிடும். வெயிட், இன்டிஜர் நான் சொன்னேன்? கரெக்ட். இன்டிஜர்ன்றது ஒரு டேட்டா டைப். ஆனால் அந்த டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. டேட்டா டைப்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டா டைப்ன்றது ஒரு வேல்யூவோட டைப். பைத்தனுக்கு இது அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் பேசிக் டேட்டா டைப்ஸ் இருக்கும்ல, அதை பற்றி பார்க்கலாம். அதெல்லாம் என்னென்னா இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், லிஸ்ட், டியூப்பிள், செட், டிக்ஷனரிஸ். அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்துக்கோங்க. டைப் ஆஃப்ன்றது ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இதை வச்சு ஒரு வேரியபிள் எந்த டைப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்டோம் வித் டேட்டாவோட. இப்போ அதை பிரிண்ட் பண்ணும்போது டைப் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு அந்த வேரியபிளை நம்ம அசைன் பண்ணிட்டாலே அதோட டைப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டைப் காஸ்டிங், முன்னாடி பார்த்த டைப் ஆஃப் நம்மளோட வேரியபிள் எந்த டைப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுதுன்றதை சொல்லும். ஆனால் இந்த டைப் காஸ்டிங் நம்மளுக்கு தேவைப்படுற டைப்புக்கு அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வேரியபிளில் ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் அந்த டைப்பை வேறு எந்த டைப்புக்கும் மாற்றிக்க முடியும். எப்படின்னா, நம்ம மாற்ற போகிற டைப்போட நேமை கொடுத்துட்டு அதோட பேரந்தசிஸ்குள்ளே ஓல்டு வேரியபிளை டிஃபைன் பண்ணணும். அவ்வளோதான் கோடஸ், இதோட பேசிக்ஸை முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் மறக்காமல் கோட் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.